அவன் எனக்கு இளையவன் தான், தம்பி தான். ஆனால் அவன் என் தோள் மேலே கை போட்டு நிற்கும்போது எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தோணும். ம். நான் ஊர்காட்டில் வளர்ந்தவன், கொஞ்சம் சொல்லு சொல்லுன்னு கோவம் வரும். ஆனால் என் தம்பி குணமான பையன்மா, அவசரப்பட மாட்டான், நிதானமாக யோசிப்பான், யார் மனசும் கஷ்டப்படாமல் நடந்துப்பான். நமக்கு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் என் தம்பி புத்திசாலி. அவன் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி காலரை தூக்கி விட்டு கெத்தாக சுற்றுவேன். ஒரு தடவை எங்கள் ஊர் மலை உச்சிக்கு தனியாக தேன் எடுக்க போயிருந்தேன். இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்ததும் என்னை போட்டு அடின்னு அடித்து வீட்டுக்கு வெளியே போட்டு கதவு பூட்டிட்டார். ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லியும் எங்கள் அப்பா கேட்கவே இல்லை. அப்போது சபா என்ன பண்ணான் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வந்து என் கையை பிடிச்சிட்டு என் பக்கத்துலேயே நின்றுட்டான். எங்கள் அப்பா கேட்குறாரு, இப்போ உள்ளே வரப்போறியா இல்லையான்னு. அதுக்கு அண்ணனை உள்ள விட்டாதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு என் கூடவே நின்றுட்டான். என் தம்பி என்னை விட்டு போகவே இல்லை, என் கூடவே இருந்தான்.